கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி 30 கிராமங்கள் தத்தளித்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் கடந்த சில தினங்களாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் சர்வராஜன்பேட்டை நடைபாலத்தில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த பாலம் துண்டிக்கப்பட்டதால் திருநாரையூர், வீரநத்தம் உள்பட பல கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் காணப்படுகிறது. மேலும் கடந்த சில தினங்களாக மின்சாரமும் இல்லாததால் கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த வருஷம் பசலைக்கு விவசாயத்துக்கு தண்ணியே வரலிங்க. ஒரு நாள் மழையில் வயல்லாம் முழுகி போச்சு. வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் சம்பளம் கூலி எதுவும் கிடைக்காம எல்லாம் தவிக்கிறாங்க. கரண்ட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 நாளாக கரண்ட்டும் கிடையாது. ரொம்ப மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே காலனி பக்கத்துலலாம் சுத்தமாக முழுவி அதுதான் சாப்பாடு தண்ணிக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. திருநாரையூர் கிராமமே ரொம்ப மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. திருநாரையூர் ஒரு உள்பட்ட கிராமம் 4-5 கிராமம் நெடும்பூர் பஞ்சாயத்து வரைக்கும் போகணுங்க. இங்கே மழை பெஞ்சு 4 நாளாக தண்ணி பூந்து அடிச்சிட்டு இருக்கு. 4 நாளாக கரண்ட் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதியும் கிடையாது. மக்கள்லாம் தங்க இடம்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசு துறையில் யாரும் என்ன கூட கண்டுக்கவே இல்லைங்க.